கர்த்தருடைய பெரிதான கிருபையில இன்னைக்கு பார்க்க போற செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னேன்? கர்த்தரின் ஆளுகை நம் குணாதிசயங்களில் இருக்கிறதா? அந்த குணங்கள்ல பார்க்க போற இரண்டாவது குணம் நமக்கு சமாதானம். சமாதானத்துல அவருடைய ஆளுகை இருக்குதா? இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். ஓகேவா? ஏன் இந்த ரோமர் 6:12 உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணா, சரீரத்தில் இந்த பாவம் ஆளுகை செய்யறதுக்கு எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குமா? கரெக்டா இல்லையா? நம்ம சரீரத்தை ஆளுகை செய்யறதுக்கு அவன் எப்படி உள்ள என்ட்ராவது பார்ப்பானா, நம்ம விசுவாசத்துல கை வைப்பான், சமாதானத்துல கை வைப்பான். இந்த இடங்கள்ல எல்லாம் அவன் கை வச்சு உள்ள என்ன பண்ணுவான்? உள்ள என்ட்ராவை பார்ப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன போயிடும்? நமக்கு நிம்மதி போயிடும். கர்த்தருடைய ஆளுகையை விட்டு அவன் விலகி அவன் உள்ளுக்குள்ள மெல்ல மெல்லமா பாவம் உன் வாசல் படியிலே அது படுத்துட்டு உள்ள வாவான்னு கூப்பிடவே வேணாம். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இது பண்ணாலே என்ன பண்ணோம்? தானாவே உள்ள வந்துடும். அதனால அப்ப யாருடைய ஆளுகை இருக்கணும்? நமக்குள்ள இந்த குணதிசயங்கள் இருந்தாலே நம்ம லைஃப் சூப்பரா போகும். விசுவாசத்துல நீங்க ஆளுகை செய்யப்பா. விசுவாசத்தை என்ன குறைஞ்சு போனா கூட என் விசுவாசத்தை வர்த்திக்கு செய்ய உம்மால முடியுமாண்டவரே. இப்ப சமாதானம் பார்க்க போறோம். வசனத்தை காட்ட போறோம் பாருங்க. வசனத்தை காமிச்சு நான் உள்ள போறேன். வசனம் வந்து பாத்தீங்கன்னா கொலோசியர் 3:15 வாசிங்க. கொலோசியர் ஆமென். அப்போ நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆனா தேவ சமாதானமாக அது இருந்து நம்மளை ஆளுகை செய்தான்றதை நீங்க நம்ம சிந்திக்கணும். அல்லேலூயா. ஆளுகை சொல்லியிருக்கிறேன்னு நம்ம எல்லாருமே சமாதானம் பெற்றவங்க தான். ரட்சிக்கப்பட்ட பிறகே நம்ம சமாதானம் பெற்றிருக்கோம். சமாதானம் இருக்கு. ஆனா சமாதானத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கிறதா? நீங்க அதுதான் கேள்வியே. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இதை உணரணும். ஏன்னா இந்த உணரணும்னா நமக்கு கொஞ்சம் ஞானம் தேவை. ஏன் இதை சொல்றேன்னா, உலகம் தருகிற சமாதானம் வேறு, தேவன் தருகிற. அப்ப அதை உணர்ந்து நம்ம வந்து அந்த சமாதானத்தை நம்ம வந்து அவர்கிட்ட சமாதானம் பண்ணி நம்ம விட்டு கொடுக்கணும். அந்த சமாதானம் அவர் ஏன்னா இது என்ன சமாதானம்? பேரு தேவ. அப்ப பரத்திலிருந்து வருகிற அந்த சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யணும்னா நம்மளை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது அது நம்ம கண்டிப்பாக அவர் நம்ம ஆளுகை செய்வார். என்னென்ன இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும், என்னென்ன பண்ணணும்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன், இந்த பாவத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ரோமர் 6:12 அது உங்களை ஏமாத்தும். குள்ள நரி மாதிரி வர பார்க்கும். பாவம் என்ன பண்ணும்? எப்படி வருமா? குள்ள நரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டிஸ்கவரி சேனல்ல குள்ள நரி பார்த்துருக்கீங்களா? அது நீங்க தமாத்தோண்டு தான் இருக்கும். உள்ள என்ன பண்ணும்? அப்படியே அதை வந்து அறக்கவே முடியாது. மெல்ல மெல்லமா உள்ள வர பார்க்கும். திராட்சை செடிகள், திராட்சை பழங்கள் என்ன பண்ணும்? எடுத்துட்டு போக பாவம் குள்ள நரி போல வரும். இந்த பாவம் எது? நம்ம ஆளுகை செய்யறதுக்கு. அடுத்து என்ன பண்ணும்? நீ கொஞ்சம் நீ உஷாரா இருந்தன்னு வச்சுக்க, வேற மாதிரி வரும். அப்படியே ஆட்டுத்தோலை போத்திட்டு ஒரு ஓனாய் மாதிரி உள்ள வர பார்க்கும். என்ன பண்ணும்? உங்களை ஆளுகை செய்ய, நம்மளை ஆளுகை செய்ய டைரக்டாவே வந்து உங்களை பயமுறுத்தும். டைரக்டாவே உனக்கு இச்சையை தரேன், உனக்கு வந்து உன்னை ஆண்டுகளுக்கு ஆஃபர் பண்ணும். ஆனா எந்த வடிவில் அவன் வந்தாலும் என் குணாதிசயங்களில் கர்த்தருடைய ஆளுகை இருக்குமே ஆகில் நம்ம மேல கை போடவே முடியாது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம்ம விசுவாசத்துல கர்த்தருடைய ஆளுகை இருந்துச்சுன்னா எதுவுமே நம்மளை தொட முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவன் விசுவாசிப்பான். அதே போல இன்னைக்கு தேவன் தருகிற சமாதானத்துக்கு ஆளுகை செய்கிற அந்த சமாதானத்துக்கு விட்டு கொடுக்கும் பொழுது பாவம் உங்களை ஆளுகை செய்யாதபடி, உங்கள் சமாதானத்தையும் நிம்மதியும் கெடுக்கிற அந்த பாவம் உள்ளே வரா விடாதபடி கர்த்தர் பார்த்து வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு நீங்க சமாதானத்தை குறித்து பார்க்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா அதுல நம்மளுடைய தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள கண்டிப்பாக இருந்தால் மாத்திரமே நிச்சயமாக நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஒரு அமைதியை காத்துக்கொள்ள முடியும், பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். இனி இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏன்னா இந்த சமாதானம் வந்து எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. பிலிப்பியர் 4:7 வாசிங்க. பிலிப்பியர் 4:7. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், உலக சமாதானம் அல்ல. என்ன சமாதானம்? தேவ சமாதானம் உங்களை என்ன பண்ணும்? உங்களை என்ன எதை காத்துக்கொள்ளும்? இருதயங்களையும் சிந்திக்கும். அதனாலதான் சொல்றேன், அந்த இருதயங்களில் ஆளுகை செய்கிறது கர்த்தரா இருக்கணும். இருதயத்தில் இருக்கிற அந்த குணங்களை ஆளுகை செய்கிறது யாரா இருக்கணும்? நம்மளால ஒரு சுயமா ஒரு மனுஷனை பரிசுத்தவனாக ஆக முடியாது. அவர் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு விட்டு கொடுக்கணும். அவர் கொடுத்த சமாதானத்தை நம்ம தக்க வச்சுக்கணும்னா அவர் சொல்ற பேச்சு கேட்டு நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அது சமாதானத்துல அவருடைய ஆளுகை இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றதுக்கு முன்னாடி
இந்த சமாதானத்தை குறித்து ஒரு காமனா ஒரு கேள்வி கேட்கிறேன். சமாதானம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமைதி. சமாதானம்னா என்னது? புறா, வெள்ளை புறா, என்னென்ன இருக்கும்? சமாதானம் உங்க பார்வையில் என்னென்ன வரும்? சமாதானம் ஊட்டி, கொடைக்கானல், என்னென்ன சமாதானம்? எங்கெங்க சமாதானம்? சந்தோஷம், சமாதானம். ஓகே, இதெல்லாம் ஓகே. சமாதானம்னா என்ன? தேவ சமாதானம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அதுக்கும் உலகத்திலிருந்து அந்த மாதிரியான ஒரு சமாதானம் யாருமே கொடுக்க முடியாதது தான் அந்த நான் இப்ப பேசிட்டு இருக்கிற சமாதானம். உலகம் தரும் 1000 சமாதானம், சந்தோஷம் தரும். ஊட்டிக்கு போகணும், அங்க போகணும், காஷ்மீருக்கு போகணும், எங்க வேணாலும். அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் 3 நாள் தான். டப்பு செலவாயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? மறுபடியும் அந்த சமாதானம் வேற. புரியுதா? ஆனா நான் சொல்லுகிற சமாதானம் அந்த சமாதானத்தை பத்தி இல்லை. நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு ஊட்டியில இருக்கிறது போல ஒரு மன அமைதியை கொடுக்குற கர்த்தரால உங்களால் முடியும். கரண்ட் தட்டி அவன் நான் மயன்படுத்தலாமா? நீ வீட்டுக்குள்ளே நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். எங்க போனாலும் அந்த சமாதானம் உங்க கூட இருக்கணும்னா நீ உங்க இருதயங்கள்ல அது ஆளுகை செய்யணும்னா இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம் நான் சொல்ல போறேன். இந்த சமாதானத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்டேன். அது நிச்சயமாக உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப யோவான் 14:27 வாசிச்சிருக்கேன். அது என்ன சமாதானம்ன்றது தெய்வமே சொல்றாரு. ஆமென். அப்ப இருதயமே வருது பத்தியா? வருது பாத்தீங்களா? நம்ம இருதயம் கலங்கறத கர்த்தர் கவனிக்கிறாருங்க. எத்தனை பேர் நீங்க இதை புரிஞ்சுக்கிறீங்க? உங்க இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தெய்வ சமாதானம் தான் கொடுக்க முடியும். கரெக்டா நான் சொல்றது? இன்னைக்கு யாரெல்லாம் சமாதானம் இல்லாம வந்திருக்கிறீங்களோ எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களோட கூட பேசுறாரு. ஆனா இந்த சமாதானம் வந்து இதோ உங்களுக்கு சமாதானம் தான். அந்த சமாதானம் தேவ சமாதானம். ஹல்லேலூயா. உலகத்துக்குரிய சமாதானம் அல்ல. இதோ நான் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்றாரு. அது இயேசு தருகிற சமாதானம். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்துல ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. நீங்க இதை நம்பி நீங்க வந்த எல்லாருமே உங்களோட கூட கடவுள் பேசுறாரு. நீங்க அந்த ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயத்தில் இது ஆளப்படுறதுக்கு விட்டு கொடுங்க. ஆமென். அதுதான் முக்கியம். நீ சமாதானத்தை குறித்து பார்க்கும்போது 60 வயசு தாத்தால இருந்து சின்ன வயசு பசங்களுக்கு வரலாம் எல்லாருக்குமே சமாதானம் இல்லாம இருக்கு. நிறைய பேர் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பாருங்க, தமாத்தோடு பொடிசு தான் இருக்கும். இந்த துணி எத்தனை பேர் துவைப்பீங்க தெரியுமா? பேரும் துணி துவைக்கிறது இல்லையா? எல்லாரும் வாஷிங் மிஷின் வந்துச்சா? ஓ, குனிஞ்சி துணி துவைப்பீங்க தெரியுமா? குனிஞ்சி இப்படி நீங்க துணி துவைக்கிறப்ப துணி எப்படி தூக்குவீங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் சைஸ்ல இருப்பான் ஒரு பையன். அவனை அப்படி பிடிச்சி என்ன பண்ணலாம்? தூக்கிடலாம். அந்த பையனை கேட்டா எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்றான். ஏன் சமாதானம் இல்லை? டிப்ரெஷன். என்னது டிப்ரெஷன்? என்னது எல்கேஜி என்ன சொல்றது? அந்த பையனுக்கு எல்கேஜி புத்தக சும்மா, அந்த சும்மா, அந்த அதெல்லாம் அவனுக்கு எப்படி வந்துச்சு கேட்டா மொபைல் ஒரு பக்கம். என்னது சின்ன வயசுல மொபைல வேற கொடுத்துறாங்க. ஹோம் ஒர்க் படிக்கிறதா, கேம் விளையாடுறதா, அவன் நிம்மதியே போயிடுது. என்னது? அப்ப அவனுக்கு என்ன ஆயிடுது? சின்ன வயசுல இருந்து 60 வயசு தாத்தா ஒன்றும் என்ன ஆகுது? அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சமாதானம் இருக்கான்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் 60 வயசு தாத்தா மாதிரி ஒரு இது எனக்கு கூட இதுவா இருக்கு அமைதியா, இன்னும் ஒரு பெருசா எல்லாத்தையும் கட்டா மாதிரி சின்ன பையனே அப்படி பேசுவான். அப்போ இந்த காலத்துல எந்த அளவுக்கு டிப்ரெஷன் எல்லாரையுமே என்ன ஆகுது? ஆட்கொள்ளுகிறது. சமாதானம் என்பது இந்த உலகத்துல என்ன இருக்கு? அது உலகம் ஒரு மனிதனை உலகம் தருகிற சமாதானம் திருப்திப்படுத்த இல்ல. இருக்கிற சமாதானத்தையும் உள்ள வாங்கிட்டு தான் போகுது மொபைல் மூலமா. அவன் நினைச்சிருக்கான் மொபைல் யார்கிட்ட வாங்கி பாருங்க, அதுதான் அவன் சமாதானம் வச்சிருக்கிற மாதிரி. ஐயோ கொடுங்க எல்லாருக்கும் இந்த குழந்தை சொப்பு வச்சுட்டு கொடுக்குற மாதிரி எப்படி அழுவும் பாருங்க குழந்தை. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எல்லாமே. சின்ன வயசுல இருந்து 60 வயசு வரல என்ன ஆயிடுது? மொபைலை கொடுக்கணும் என்ன ஆயிடுது? ஆமா பாத்தீங்களா? அந்த கோபம் வந்து என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்ப என்ன ஆகுது? இந்த மொபைல் என்ன பண்ணுது பாருங்க. மொபைல் மூலமாவே பாதி பேருக்கு சமாதானம் போயிடுச்சு இந்த உலகத்துல. அதனால சின்ன வயசுல இருந்து பெரியவங்க ரொம்ப மெச்சூர்டா பேசுறாங்க. எனக்கு இன்னும் பெரிய குடும்ப சுமையை முதுகுல சுமந்தா மாதிரி எல்லாம் சின்ன பசங்கலாம் அப்படியே ஒரே ஒரு பாரமா இருக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் நம்மள கடவுள் வைக்கல. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எவ்வளவு விஞ்ஞானங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்தா கூட நம்முடைய சமாதானம் என்பது என்னது இந்த காலத்துல பெரிய இருக்கான்னு பார்த்தா அந்த காலத்துல பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே இந்த ட்ரிங் ட்ரிங் அந்த பழைய படத்துல இந்த ரவி இதெல்லாம் வருமே சுத்தி விடுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல எங்கேயோ தூரத்துல இருப்பாங்க. அப்போ வந்து அவளுக்கு அம்மா கிட்ட பேச முடியலையே, அம்மா அங்க இருக்காங்களேன்னு அப்பெல்லாம் நிம்மதி இருந்தது, ஒரு சமாதானம். இன்னைக்கு பக்கத்திலே அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாம் இருக்கு, பேசி சமாதானம் ஷேர் பண்ணலாம்ல, கவலைகளை ஷேர் பண்ணலாம்ல. அப்பவும் சமாதானம். இந்த காலத்துல தான் அதிகமா சமாதானமே இல்லை. எல்லாமே இருந்து கூட நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, அந்த அருமையான கார்டு, அந்த மஞ்சள் கார்டுல எழுதி அனுப்பாங்க, அன்பு மகளே எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? அந்த காலத்துல எழுதி போட்டு அனுப்பி விடுவாங்க. அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இந்த வாட்ஸ்அப்ல
குட் மார்னிங் சொல்லிட்டு அதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கும்? அப்போ அந்த 90s பீரியட்ல 80s எல்லாம் வந்து அதுல இருக்கிற அந்த அமைதி இப்ப இருக்குதா பாத்தீங்கன்னா இருக்கா? ஏன் இல்ல? டெக்னாலஜி வளர வளர சமாதானம் என்னது குறைஞ்சு போகுது. டெக்னாலஜி வளர வளர உங்க சமாதானம் வளரணும்ல. அன்புக்கு தானே எல்லாமே உங்களுக்கு நெருக்கப்படுத்துறாங்க. அவங்கள பொறுத்தவரை பிசாசு எப்படி தந்திரம் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அழகா கிட்ட கொண்டு வரும். ஆன்லைன்லயே உங்களுக்கு எல்லாம் வரும். நீங்க எங்கேயும் போகணும், பக்கத்திலே இருக்கு எல்லாமே. நீங்க பேசிக்கலாம். பேச முடியுதா? பக்கத்துல இருந்து ஒருத்தர் வீட்டுல பேச முடியுதா? எல்லாரும் இருந்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்குது வரமா ஒரு வீட்டுல ஒண்ணு மொபைல் நோண்டிட்டு இருக்குது, ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரகத்துல இருக்குது. அப்போ இதுல வந்து என்ன இருக்கு? மீசோனா இன்னும் சொல்றாங்கப்பா, மீசோ தாடி நமக்கு ஒண்ணுமே தெரியல. அது என்னது மீசோனா? என்னது? ஓ துணியா? ஐயோ, மீசோனா என்ன நமக்கு என்ன இன்னும் வருதுப்பா. பதிலாக இதெல்லாம் நமக்கு தெரியலப்பா. ஓ உலகமே எனக்கு இது தெரிஞ்ச உலகம்லாம் இதுதான். என்ன தெரியும், அதுக்கு தெரியாது சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயம் நிச்சயமா தெரியாது. மீசோலாம் நமக்கு அவ்வளவு தெரியாது. சோ அப்போ இந்த காலத்துல பாருங்க எல்லா பொருளும் வருமா? இதெல்லாம் அதுல கொஞ்சம் சமாதானத்தை ஆர்டர் பண்ணா வருமா? ஏன் வராதுங்க? சமாதானத்தை ஒரு போட்டு ஒரு ஓடிட்டு கேளுங்க. சமாதானத்தை கேட்டு எனக்கு ஒரு 5 கிலோ சமாதானம் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. எத்தனை பேர் அனுப்பிச்சு விடுவாங்க? என்னது சமாதானம்? அவனுக்கே அங்க சமாதானம் இருக்காது. அனுப்புறதுக்கு எப்படி? அவனுக்கே சமாதானம் இல்லாம அனுப்பிச்சுட்டு இருப்பான். அப்போ நோ ஸ்டாக், அத ஸ்டாக் அவுட்னு போட்டுருப்பாங்க. ஏன்னா அவனுக்கே இருதயத்துல என்ன இல்லை. அப்போ இந்த சமாதானம்லாம் என்ன பண்ணாது உங்களை. ஆனா ஆரம்பம் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சமாதானம் தரேன், எல்லாமே உங்களுக்கு வேலையெல்லாம் சுருக்கி தரேன்னு சொல்லும். ஆனா உண்மையிலே வேலையை அதிகப்படுத்தி நம்ம நிம்மதியை கெடுக்கிறது இந்த டெக்னாலஜி தான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆனா இந்த சமாதானம் எல்லாம் அல்ல. நான் சொல்லுகிற சமாதானம் என் தெய்வம் தருகிற சமாதானம். யோவான் 14:27 சொல்லப்படுகிறது. அந்த சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தோ என்ன சொல்லுது அந்த வசனம்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இருதயம் கலங்குச்சுன்னா பயப்பட்டீங்கன்னா உலகம் தரும் சமாதானத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம். அவர் கொடுக்கிற சமாதானம் உள்ள வந்துச்சுன்னா என்ன இருதயம் எப்படி இருக்காது? கலங்காது, பயப்படாது. அப்ப நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? அவர் எதிர்பாருங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். அந்த அமைதி நீங்க பெறணும்னா நான் ஒரு 3 காரியத்தை சொல்ல போறேன். 3 எத்தனை இது இருக்கு? 1 2 3 2 நினைக்கிறேன். இருங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். 3 காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தெய்வீக சமாதானம் நம்மள ஆளுகை செய்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த சமாதானத்தை அனுபவிக்கணும்னா நம்ம அதை அனுபவிக்கணுன்றதை விட ஆளுகை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவருக்கு என்ன பண்ணா நம்ம கவலைகளை அவரை நம்மளை வரவேற்கணும். நம்ம இருதயத்துல முழுமையா எல்லா பகுதிகளிலையும் என்ன பண்ண அவரை உள்ள வரவேற்று நம்ம கவலைகளை முதல்ல நம்ம பாரத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். எத்தனை பேர் நைட்லாம் ஷேர் பண்றீங்க? கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவரே உன்னை நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாவமே பண்ணிட்டாலும் என்ன வந்து பிரச்சனைகள் மட்டும் சொல்லாதீங்க. இந்த பாவம் என் சமாதானத்தை கெடுக்குது ஆண்டவரே, அதை கவனிக்காம விட்டுட்டு அப்படியே நம்ம தொடரக்கூடாது. இது பாவம் என்னை கெடுக்கிறது, நான் என்னால வாயை கட்டுப்படுத்தணும்னு பாக்குறேன். அது வேற அந்த ஏதாவது பிறரை பத்தி நான் புறம் கூறினா இது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, என் சமாதானத்துக்கு குலைக்குது. இன்னைக்கு நைட்டு போய் பேசலாம். நம்ம போய் யாரை பத்தியாவது பேசி நான் வாயை விட்டுறேன், இந்த சமாதானம் போயிடுது, நிம்மதி போயிடுது. இன்னைக்கே போய் நம்ம ஆரோட பேசி பார்க்கும்பொழுது தெய்வம் அந்த நாவை மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்க தட்டி நான் தான் மயப்படலாமா ஷேர் பண்ணணும். அப்ப என்ன அது இந்த வசனத்தை கூட வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். பிலிப்பியர் இப்ப எடுத்து வாசிங்கல்ல ஒரே நிமிஷம். ஒரு நம்ம அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். அந்த வசனம் கூட வருமே. அம்மா ஒரே எந்த வசனம் பாரு? பிலிப்பியர் 4:6 வாசி எல்லாரும் எடுத்துங்க. என்ன போட்டுருக்கு? அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வருது. வாசிங்க. அதுக்கப்புறம் 7 வாசிமா. இல்ல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில், அது கொலோசியர் 3:15 அப்பதான் வேலை செய்யுது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நானும் இயேசுப்பாவுக்கு உங்க இருதயத்துல முழுமையா இடம் கொடுங்க. உங்க கவலைகளை என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணுங்க. ஏன் இடம் கொடுங்கன்னு சொல்றோம்னா நிறைய வேலைகள்ல நம்ம என்ன பண்றோம்னா அவரை வெளியில விட்டுறோம்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியில விட்டுறோம்? அப்பப்போ கூப்பிடுறோம், ரிலேஷனை கூப்பிடுற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுற மாதிரி. எத்தனை பேர் அப்படி வச்சிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்துல எப்பவுமே வச்சிருக்கவங்க எத்தனை பேருங்க? எல்லாருமே வைக்கணும்னு விரும்புறோம். ஆனா எல்லா நேரங்களையும் நம்ம வைக்கிறோமா?
சுயமா நம்ம டிசிஷன் எடுக்கும்போது அவர் வெளியில நிக்கிறார். புரியுது? நம்ம கர்த்தர் உள்ளுக்குள்ள நம்ம எத்தனை பேருக்கு நம்ம விடுறோம் இன்னைக்கு, அதுதான் முக்கியம். வெளிப்படுத்தல் 3:2 நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் நம்ம ஷேர் பண்ணணும்னு சொன்னேன். வெளிப்படுத்தல் 3ல நம்ம வெளியில அவர் நிக்கிறார். இதோ வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நல்லா கவனிங்க. ஏசப்பா எப்படி இருக்காரு? வெளியில வந்து நம்ம முன்னாடி நம்ம மத்தியில வீட்டுக்கு பக்கத்துல வெளியில என்ன பேசுறாரு? என்ன வச்சு நிக்கிறாரு? விசுவாசம். உனக்கு விசுவாசம் அதிகப்படுத்துறேன், உனக்கு சமாதானத்தை கையில வச்சிருக்கிறேன், உனக்கு நிலை வாழ்வை தரேன், உனக்கு என்னது பரிசுத்த வாழ்க்கையை தரேன், எல்லாத்தையுமே கையில வச்சுட்டு எங்க நிக்கிறாராம்? இப்ப நம்ம இது ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அநேக வேலைகள் ரட்சிக்கப்பட்ட நாம இயேசுப்பாவை எங்க விட்டுறோம்? நம்ம பிரச்சனைகள் கவலையில வெளியில விட்டுறோமா? அப்ப நீங்க மறுபடியும் கதவை திறக்கிறீங்க, இறுதிய கதவை இன்னைக்கு தரங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவேளை வெளியில இந்த பகுதிகளில் இப்போ ஒரு முதலமைச்சர்னா எல்லா இடங்கள்லயும் ஆளுகை செய்யணும்னு சொன்னேன். போன வாரமே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த பகுதிகளில் எனக்கு திருச்சி, அந்த மதுரை, இந்த பகுதியில் முதலமைச்சருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? முதலமைச்சர்னா தமிழ்நாட்டில் அது போல இருதயத்துல ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல நான் வெளியே நிப்பாட்டி இந்த இடத்துல நீங்க வராதீங்க ஆண்டவரே, இது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல இது என்னுடைய பிரச்சனை, நீங்க தலையிடக்கூடாது, மற்ற இடத்துல நீங்க பண்ணுங்க அப்படி சொன்னீங்க என்ன ஆகும்? அப்ப அந்த இடத்துல அமைதி இருக்குமா? இப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, நீ சமாதானத்தை நம்பி வந்த நீங்க என் இருதயத்தை நான் இந்த வெளிப்படுத்தல் 3:20 படி நான் திறந்து கொடுக்குறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பண்ணணும்? உள்ள வந்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க ஆண்டவரே. உங்க பேர் நீங்க சொல்லுங்க, உள்ள வந்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இதுக்கு வேணும்? இந்த இயேசுனுடைய ஆளுகை எத்தனை பேருக்கு வேணும்? உங்க சமாதானத்துல உங்களுக்கு வேணும், உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில. அப்படின்னா நீங்க உங்க இருதயத்தை திறந்து உள்ள வாங்க ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். பேசிக்கிட்டே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? அவரை கூப்பிடுறப்போ லைட்டா கூப்பிடலாமா? ஒரு எம்எல்ஏ வந்தாலே எம்எல்ஏ வாழ்க வாழ்க வாழ்கன்னு கை தட்டி கையே இதுவாடும் பொழுது கையில வச்சா பரோட்டாமா வந்துடும் பொழுது பரோட்டா அப்படி நல்லா தட்டுறாங்க. நம்ம தெய்வத்துக்காக கரங்க நல்லா உற்சாகம் தட்டி வரவேற்கலாமே. என் அன்பே, என் ஆருயிரே, என் அருமையான இயேசுவே, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, நீரே தலைவரா இருந்து எங்க சமாதானம், விசுவாசம் எல்லா பகுதிகளிலும் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு ஞானம் கிடையாது, நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் அந்த பிள்ளைங்களெல்லாம் நடத்தணும். இந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்து நீங்க தான் ஆண்டவரையே நடத்தணும். அதுல நீங்க ஆளுகை செய்ய ஆண்டவரே. உலகம் தருகிற சமாதானம் இல்லப்பா, தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் அடியானையும் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. இந்த ஜெபத்தோட கேட்கலாமே. அவர் சாதாரணமாலாம் வரவேற்க கூடாது, நல்லா கரங்களை தட்டி அவர் வரவேற்றதுக்கு காரணம் ஏன்னா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டை நாம தான் தட்டுவோம். நல்லா நோட் பண்ணீங்க, நோட்ல இருந்தா எழுதி வச்சிங்க. ஒரு எம்எல்ஏ வீட்டுல ஒரு தேவைக்கு யார் தட்டுவா? நாம தான் தட்டுவோம். உங்களுக்காக நிலை வாழ்வை தருவதற்கு இருந்து எல்லாமே நமக்காக அவர் செய்யறதுக்கு அவர் வெளியில இருந்து கதவு தட்டுறாரு. அவரை வெளியில விட்டுறக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா. நீங்க இங்க வந்து ஆளுகை செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நீங்க நிச்சயமா அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு வேற சமாதானம் வேறையா? அதனாலதான் நான் சொன்னேன், வெளியில் நின்று தட்டுறது இயேசுக்கு நீங்க பேர் சமாதானம் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் சமாதான பிரபு, சமாதான காரணர். அல்வா வேற நீங்க வேறையா? அல்வா வேற நாம வேறையா? அப்படிதானே அநேக வேலைகள் இருக்கும். அல்வானா என்ன? அநேக வேலைகள்ல டிமிக்கி கொடுத்துட்டு அல்வா கொடுத்துட்டு கத்தரை விட்டுட்டு ஓடி போயிடுறோம். அதாவது இவ்வளவு நன்மை செய்யற தேவனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்ப அல்வா வேற நாம வேறையா? அப்படி இருக்கக்கூடாது. நாம யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருக்கு அல்வா கொடுத்துட்டு ஓடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? அவர் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யப்பா. சமாதானம் வேற நீங்க வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அல்வா வேற நான் வேற. இனிமேல் கொடுக்க மாட்டான் அந்த அல்வா. இனிமேல் உங்களுக்கு நான் நன்மையானதை உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பேன். அல்லது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிங்கன்னா முதல் தலைப்பின்படி உங்கள் கவலைகள்ல அவர் உள்ள வந்துட்ட பிறகு சாப்பாடு சாப்பிடுங்க ஆண்டவரே, போயிடுங்க ஆண்டவரே அப்படி இல்லை. என்ன பண்ணோம்? எத்தனை பேர் ஒரு விருந்தாளிங்க மாதிரி இயேசு ஏத்துக்க போறீங்க? விருந்தும் மருந்தும் அந்த மாதிரி இயேசு ஏத்துக்க போறீங்களா? என் பாட்டெல்லாம் பண்ணோம். வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரணும்னா நம்ம கிட்ட நமக்குள்ள அப்பா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வீட்டுல இந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா அந்த வீட்டுல அங்க போய் நான் வருவேன். கரெக்ட் தட்டி நாம மேம்படுத்தலாமா? இந்த வீட்டுல அப்பப்போ விட்டுட்டு போறாருன்னா அவர் வரப்ப அப்பப்போ விட்டுட்டு போற நேரத்துல அவர் வந்துட்டாருன்னா நான் என்ன ஆகும்? என் நிலைமை அந்த மாதிரி வேண்டாம். எப்பவுமே நீங்க இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
இன்னைக்கு அதுலதான் ரெண்டாவதா விசுவாசத்துக்கு அப்புறம் சமாதானத்துல ஆளுகை செய்யப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளனா நம்மளுடைய பிரச்சனைகளை உள்ள வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு, என்ன கவலைகளா இருந்தாலும் உங்க பிரச்சனைகளா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக ஒன்றுக்கும் அந்த பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய கவலைகளை நீக்கிறது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4:7 பேசுறாரு, உடனே பேசுறாரு. என்ன சொல்றாரு? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். அதனால இதை நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாத சுதந்திரத்துக்குன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன். அவரை நம்ம வெளியில நிக்க வச்சிருந்தா நிச்சயமா உள்ள கூப்பிட்டுருங்க. அவர் நம்ம இருதயத்தை முழுமையா ஆளுகை செய்யறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிடுங்க. அல்லேலூயா. அப்பதான் உங்களை அவர் நடத்த முடியும். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எல்லா குறைகள்ல, அந்த குறைகள்ல பாவங்கள்லாம் கூட அறிக்கை செஞ்சிருங்க. புரியுதா? நம்ம ஏதாவது அவருக்கு விரோதமா செஞ்சது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணணும், மறக்காதீங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒப்பு கொடுத்துட்டோம்னா அப்பதான் அவருடைய நடத்துதல் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. நம்ம இதயத்தை அவர் ஆக்கிரமிக்கிறவர். இப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது ஒண்ணு, இது ரெண்டுத்தையும் ஒன்னா கூட சொல்லிடலாம். இது இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இந்த சமாதானத்தை தொடர்ந்து நம்ம இருதயத்துல அந்த தேவ சமாதானம் ஆகும். நம்ம இருதயத்துல வைக்க வேண்டியது கர்த்தரும், அது உள்ள வந்த கர்த்தரும் அவருடைய வார்த்தையுமே. உள்ள வந்தவர் வெறுமையா இருக்க மாட்டார், அமைதியா உட்கார்ந்துருங்கப்பா அப்படின்னு இல்ல. உள்ள வந்து அவருடைய வார்த்தை நம்ம நடத்தும். கரங்கத்திலே நாம் தான் பயன்படுத்தலாமா? உள்ள வந்து அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த குடும்பத்துல இங்க என்னென்ன குறை இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கு, எங்க சமாதானம் இல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 சொன்ன தெய்வம் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவர் உள்ள கூப்பிட்ட உடனே என்ன பண்ணணும், உள்ள கூப்பிட்டோன்னு எப்பவுமே இருங்கன்னு இருதயத்தில் அவர் இருக்கும். ரெண்டாவது தலைப்பு என்னன்னா, கர்த்தரும் அவருடைய வார்த்தையும். ரெண்டுமே பிரிக்க கூடாது. கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் எப்போது நீங்க உங்க இருதயத்தில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உலகம் தராத சமாதானம். நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்ல போறேன். ஜஸ்ட் ஒரு தலைப்பு சொல்லிடுறேன். தலைப்பு இல்ல, ஒரு இதுவும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அந்த பலனை சொல்றேன். நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்தாலும் உங்க சமாதானத்தை எடுத்து போட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்துல அப்படி இருக்க மாட்டான். நீங்க நல்லா சந்தோஷம் வரப்ப, இன்பம் வரப்ப எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். ஏதாவது கஷ்டம் வரப்ப எப்படி ஆயிடுவான்? ஆனா இன்னைக்கு கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் மதிப்பு கொடுத்து, அப்பா நீங்க எங்க இருதயத்தை தங்கு நீங்க சொல்லி வச்சிருந்தீங்கன்னா, உங்க இருதயத்துல இடம் கொடுத்தீங்கன்னா, இன்பத்திலையும் நடத்துவாரு, துன்பத்திலையும் நடத்துவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு புகழ் உங்க மேல வந்தாலும் கர்த்தரை தான் நீங்க உயர்த்தி வைப்பீங்க. ஓவரா தாழ்ந்து போனாலும் நீ யாரை வைப்பீங்க? கர்த்தரை தான் உயர்த்தி வைப்பீங்க. அப்போ உங்க தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொண்டே, உங்களே அறியாமல் அது ஆண்டு கொண்டே இருக்கும். அப்போ உங்களை மற்றவங்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த சமாதானத்தை. அப்படி அதுதான் தேவ சமாதானம். அல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம அதுக்கான சில இதை தான் பார்க்க போறோம். நான் சொன்ன அதுக்கான சில உதாரணங்களை காட்டி தான் முடிக்க போறேன். அப்ப நம்ம இருதயத்துல கர்த்தர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறத நீங்க விசுவாசாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட இயேசு இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படி வார்த்தையை விசுவாசாலும் நமக்குள்ள அந்த சமாதானம் நம்ம ஆளுகை செய்யும். ஓகேவா? அதனால நீங்க இப்ப நான் சொல்ல போறது இதுக்கு உதாரணங்கள். அதனால தான் நான் வந்து சில உதாரணங்கள் உங்களுக்கு காட்ட போறேன். யோவான் எடுத்துக்கொள்ளுங்க உங்க வேத புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 26 அது வாசிமா. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று. என்னப்பா சொல்றாரு? இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஆவிக்குரிய வண்ணமாக எடுத்து சொல்ல போறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு அந்த வீடு என்ன பண்ணிருக்கு? பறக்க திறந்து இருக்குதா? எப்படி இருக்கு அந்த வீடு? எப்படி இருந்துச்சு? அந்த இடம் பூட்டப்பட்டு என்ன இருந்தது? திண்டுக்கல் பூட்டோ ஏதோ ஒரு பூட்டோ. என்ன அந்த பூட்டு எப்படி இருந்துச்சு? பூட்டப்பட்டு காத்ரேஜ் பூட்டு ஏதோ ஒரு பூட்டு, அதை வச்சு நம்ம பூட்டு பூட்டப்பட்டு இருந்தது. இப்ப அந்த வீட்டு உள்ள என்ன நடக்குது? இயேசுநாதர் என்ன பண்றாரு? அங்க இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் சொன்னேன், யாருக்குள்ள இருதயத்துல அந்த சமாதானம் ஆளுகை செய்யும், அவங்க விட்டுட்டு போனாலும் எங்க இருந்தாலும் அந்த இயேசு தேடி வருவார். ஏன்னா அவன் எங்க இருக்கிறதா விசுவாசிக்கிறான். அப்போ இந்த சீடர்கள் யாரு? இயேசுக்கு யாரு? இயேசுக்கு நெருக்கமானவர்கள். அவங்க எல்லாருடைய இருதயத்திலும் யார் இருக்கா? அதனாலதான் அந்த இடம் அந்த கதவே உடைக்காமே உள்ள யார் உள்ள நுழைஞ்சா? அந்த இடத்துல வெளியில நின்று கூப்பிடுறாரு, இதோ வாசல்படி நின்று
எல்லாத்தையுமே வழங்குறதுக்கு உள்ள கூப்பிடுறாரு. இந்த இடத்துல கதவெல்லாம் தட்டவே இல்லை. உள்ள ஏன் ஏசப்பா வந்தாரு? நான் இப்ப ஒரு ரெண்டாவது தலைப்பு சொன்னேன். உங்க உள்ளத்துல இயேசு இருக்கிறது நீங்க இடம் கொடுத்தீங்கனாலே நீ எந்த கதவு எந்த தடையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கரங்களை தேவன் நான் பயன்படுத்துறமா உள்ளுக்குள்ள உங்க இதயத்துல இருக்கிற சமாதானத்தை ஆளுக்கு செய்து உள்ளுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. துன்ப வேலையில இன்ப வேலையில எல்லாத்துலயுமே உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். எனக்கு இந்த கதவுகள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படியே அதை தாண்டி உள்ளார வந்துருவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஜீசஸ். இது ஆவிக்குரிய அர்த்தமா நீங்க பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நான் என்ன சொன்னேன்? இந்த சீடர்கள் எல்லாருமே இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள். அவங்க இருதயத்துல என்ன இருந்தது? இயேசு இருந்தாரு, அவருடைய வார்த்தை இருந்துச்சு. ரெண்டே இருந்தான். இயேசு இருந்து அவர் வார்த்தை இருந்துச்சு. உள்ள யார் வந்தா? வந்து என்ன சொல்றாரு? வார்த்தை என்ன சொல்றாரு? இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களை லாக்கு போட்டு திண்டுக்கல் போட்டு காதரேஜ் போட்டு என்னதான் உங்களை போட்டு கதவை வெளியில வச்சிருந்தாலும் ஏசப்பா வரல, எங்க கண்ணே தெரியல காது தெரியல நீங்க புலம்பாதீங்க. உங்க இருதயத்துல ஏசப்பாவை நினைங்க. உங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உள்ள வந்து உனக்கு சமாதானம் என்று சொல்வார். கரங்க தட்டியே நீ நாமத்தை பயன்படுத்தலாமா? உங்க இருதயத்துல அந்த சமாதானம் ஆளுகை செய்யும். இருக்கிறது இல்ல, ஆளுகை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப அடுத்த ஒரு கதவு, ரெண்டு கதவு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஒரு கதவு வந்து இந்த கதவு பூட்டப்பட்டிருந்தது. இன்னொரு கதவு இருக்கு, அதை திறக்கவே முடியல ஏசப்பால. அந்த கதவை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த கதவை நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். ஓகேவா? அந்த கதவுக்கு நான் ஒரு 4 ஆப்ஷன் தரேன். அது நீங்க அதை எந்த கதவுன்றது நீங்க கண்டுபிடிங்க. தேக்கு மர கதவு, இன்னும் என்னென்ன கதவு இருக்கும்? சந்தன மர கதவு. அப்புறம் வேற என்னது? மூணாவது என்னது? ரோஸ் கதவா? ஓஸ் வுட்டா? என்னது? ரோஸ் வுட். ஓகே, ஏதோ ஒண்ணு. 4வது தோமா கதவு. தோமாவுடைய இருதய கதவு. 4 கதவுல எந்த கதவு சரின்னு அடுத்த ஒரு கதவு இருக்கு. அதை தாண்டி இன்னும் வரல ஏசப்பா. 4 கதவு சொன்னேன். என்ன கதவு? தேக்கு மர கதவு. வேற என்ன கதவு? சந்தன மர கதவு. 3வது ரோஸ் வுட் கதவு. 4வது தோமாவுடைய இருதய கதவு. கரங்க தட்டலாமே, உங்களுக்கு நல்லா கரங்க உற்சாகமா தட்டலாமே. இப்போ அந்த கதவை தாண்டி உள்ள வந்து ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு? நான் உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க இருதயங்கள்லாம் இயேசு அங்க ஒருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அவருடைய இருதய கதவுல இல்ல. யாரும் இல்ல இருதயத்துக்குள்ள நம்பல. அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கலாமா? அதனால என்ன ஆகுது? அந்த கதவை உடைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது அவருக்கு. பாருங்க அந்த வார்த்தை நீங்க வாசிங்க. 25ஆம் வசனமா? 24, 25. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று என்றான். சாப்பாடு சாப்பிட்டா, மீன் சாப்பிட்டாரு, இன்னும் அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு. கடவுள வாழ்க்கையில என்னென்ன செஞ்சிருக்காரு? மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. லாசரு எழுந்து வந்ததை பார்த்திருக்கிறாரு. யாரு? தோமா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. இந்த தோமாவை பத்தி நம்ம குற்றம் சாட்டுறதை விட்டுருவோம். நம்மளை நாமளே குற்றம் சாட்டிப்போம். எத்தனை பிரச்சனைகள் இருந்து கடவுளை என்ன உயிரோட பாதுகாத்திருக்கிறாரு. எத்தனையோ வாழ்க்கையில செதறி போயிருப்பேன். நம்மள எல்லாருமே தலை குனிஞ்சிருக்கேன். எல்லாத்துலயுமே கடவுள் பாதுகாத்திருக்கிறாரு. இந்த ஒரு பிரச்சனைக்கு என் தெய்வத்தை நான் வந்து பழி சொல்லிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு சமாதானம் இல்லாம நான் இருந்தேன்னா அந்த கதவை உடைச்சு போடுங்கன்றார் இன்னைக்கு ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நான் வந்துட்டேன், ஆனா உனக்குள்ள நான் இன்னும் வராம இருக்கிறதுக்கு காரணம் இந்த தடைன்ற கதவு தான். இவ்வளவு நாள் உன்னை பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்தின எபினேசர் இனிமேலும் நான் உன்னை நடத்த மாட்டாரா? இந்த தோமா எல்லாவற்றையும் பார்த்தவர். எல்லா அதிசயங்களும் மரித்து உயிரோடு பார்வையற்றவர்கள் குணமாகிறது, கால் நடக்க முடியாதவங்க எல்லாத்தையுமே பார்த்தவர். யாரு? ஆனா இந்த ஒரு விஷயத்துல இயேசுவை நம்பல. பாத்தீங்களா? அவரு நீங்க நம்ம அப்படிதான் வாழ்க்கையில பண்ணிடுவோம். எல்லாமே நம்ம பார்ப்போம். அவர் செய்கிற நன்மைகள் எல்லாத்தையும் பார்த்து கூட என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள ஒரு இருதய கதவு இந்த மாதிரி அது மோசமான தேக்கு மர கதவுலாம் விட டேஞ்சரா நம்ம இருதய கதவு பூட்ட போட்டிருக்கோம். அதை என்ன பண்ணணும்? அதை உடைக்கப்படும். நீங்க அந்த வார்த்தை போகும்போது அந்த இருதய கதவு உடைக்கப்படுறதை நீங்க பாருங்க. இயேசுநாதருடைய வார்த்தை போகிறது அவருக்குள்ள, தோமாவுக்குள்ள. எப்படி போகிறது? வாசிங்க அதை. தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இன்னைக்கு நம்ம கூட பேசுற அந்த வார்த்தை எப்படி தொடுது? அவிசுவாசியா இருக்காது. இவ்வளவு நாள் நடத்தின எபினேசர் உன் வாழ்க்கையில இனிமேலும் செய்வான்னு சொல்லும் பொழுது நீங்க உங்க இருதய கதவு என்ன ஆகுது? இதுவாகுது. அப்பதான் பாருங்க அந்த தோமா எப்படி ஆகுறாரு பாருங்க. என் தேவனே. அப்பதான் வருது வாயில வார்த்தை, என் ஆண்டவரே. பாத்தீங்களா எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. நமக்கு இறுதி அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம இருதயத்துல சமாதானம் ஆளுகை செய்யணும்னா கர்த்தர் இருக்கணும், அவருடைய வார்த்தை இருக்கணும். இருந்துச்சுன்னா
அது எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம விட்டு கொடுத்தோம்னா அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே போலங்க, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கேயும் நம்ம பக்கத்துல ரோமா பக்கத்துல தான் இருந்தார். ஆனா இருதய கதவுக்குள்ள அவர் வர முடியாத அளவுக்கு ஒரு அவிவிசுவாசம் அந்த அடைத்து கொண்டு இருந்தது. அதை உடைத்து போட்டார். அப்பதான் தேவன் இன்னுமாக அவனுக்கு வெட்கப்படும்படியாக ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறார், சொல்லி முடிக்கிறார். அதற்கு இயேசு தோமாவே 29ஆம் வசனத்துல ஆமென், கண்டதினால் அல்ல காணாததினால் நீ விசுவாசிக்கணும். உங்க வாழ்க்கையில நான் அதிசயங்களை கண்டாதான் விசுவாசிப்பேன், எனக்கு சமாதானம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? செய்வார். இம்மட்டும் நடத்துறவர் இனிமேலும் செய்வார். அதை நீங்க நம்புங்க. அப்ப அவர் இருதயத்துல அவங்க கூட வச்சுங்க, அவர் விட்டு எங்கேயும் வெளியில விட்டுறாதீங்க. அவர் உள்ளக்குள்ள இருக்கதான் நமக்கு சமாதானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வெளியில விடாம, அப்பதான் சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும். எப்போ வந்து போற இது எனக்கு ஆன்லைன் ஆர்டர்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லப்பா. எனக்கு நீங்க என் தெய்வம், என் அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான், எனக்குள்ள நீங்க இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதங்கள்ல இந்த சமாதானத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கும் அதை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது என்ன வசனம்ன்றதை வாசிங்களேன். என்னாகும் 6:26. அவர் ஆளுகை செய்பவராக இருப்பதினால்தான் சமாதானத்தை கட்டளை எடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில. என்னாகும் 6:26. மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வாழ்த்துறாரு. அப்போ என்ன ஒரு ஆசை, அதாவது மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறதுக்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அதுல வந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் தான் ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு, இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கட்டளை இடுகிறார் சமாதானத்தை. சமாதானம் எங்கேயும் உங்களை விட்டு போயிடாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன ஆகும்? பெரும் புயல் வருது, ஒரே ஒரு கட்டளை, அமைதியா இரு, அந்த இடம் என்ன ஆயிடுது? அந்த ஒரே ஒரு கட்டளை போதும். உங்க வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வேணும்? சமாதானம் திரும்பி வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு கட்டளை தான், அமைதியா இரு. புயலுக்கு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனே கொடுக்கலாம், அது தேவையே கிடையாது. புயலுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காதீங்க, அது பெருசுதான், அது அந்த வகை இப்படி வரும், அதெல்லாம் தேவையில்லை. என் தேவனுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். கரண்டை தட்டி அவர் நான் பயன்படுத்தலாமா? ஒரே ஒரு வார்த்தை அவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் தூக்கி போட்டு எனக்கு இருதயத்துல சமாதானத்தை கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் என் தெய்வம். என் இயேசு செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்ல. அதனாலதான் இதை வந்து எனக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நான் காட்ட விரும்புறேன். இத சொன்னவர் மோசே, ஆனா அந்த மோசே தான் அவர் அனுபவிச்சவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க இருக்கிற ஜனங்க கூட அனுபவிக்கல, ஆனா மோசே அனுபவிச்சவர். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க இதை? ஏன்னா கர்த்தரிடத்துல தான் அந்த தெய்வீக சமாதானம் இருக்குது என்பதை 40 நாள் மலையில போய் எங்க நின்றாரு? அவருடைய முகத்தின் பிரசன்னம் அவரை மூடினது. அந்த வெளியில வரப்ப அந்த பிரசன்னம், அவர் அந்த பிரகாசம் அவரை விட்டு என்ன பண்ணல, போகல. ஆனா அங்க இருக்கிற கீழே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இருக்கிற சமாதானத்தையும். அப்ப இருதயத்துல யாரு இல்ல? நல்லா ஒரு பெரிய உதாரணமா இருக்கு பாருங்க நமக்கு. இருதயத்துல கர்த்தர் இருக்கிறதுனால தான் பசியை கூட மறந்து எங்க இருக்கிறார் அவரு? இவரும் இஸ்ரவேலர் தான், கீழே இருக்கிறவங்களும் இஸ்ரவேலர் தான். கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? மலைக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப விளக்கமா போல யாத்ராம 32 வீட்டுல போய் வாசிங்க. பொன் கன்று குட்டிகளை, கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சமாதானமும் போச்சு, ஆக்கினிய வாங்கிக்கிட்டாங்க. ஆனா மேல இருக்கிறவர் எப்படி இருந்தாரு? மேல இருந்து யாரு? நீ ஒரு காரியத்துக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்ல பாருங்க. இந்த ஜனங்க வந்து இவங்களும் மலையில ஏறி இருக்கணும். என்னென்ன மலை? இந்த மாதிரி சோம்பேறித்தனம்ன்ற மலை. அவங்களுக்குள்ள சோம்பேறித்தனமும் ஒரு மலை போலதான் இருக்குது. இன்னைக்கு அபிவிசுவாசம்ன்ற மலை எழுதி வச்சுங்க. சோம்பேறித்தனம்ன்றது ஒரு மலை, அபிவிசுவாசம்ன்றது ஒரு மலை. அதை தாண்ட முடியாம இருக்கு. இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்ம வர முடியாம இருக்குதா? சோம்பேறித்தனம். ஆலயத்துக்கு வந்தாதான் எங்க சமாதானம் இருக்கு? கட்டளையிடுவாரு. அவர் இருக்கிற இடம் அந்த முகத்தின் பிரச்சனை. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த மோசே மலை மேல ஏறிட்டா இவங்க வந்து கீழே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோம்பேறித்தனம் வருது அவங்களுக்குள்ள, பிசாசு அவிவிசுவாசம் வருது. அந்த மலைகளை தாண்டி இவங்களும் கர்த்தரோட இருக்கணும். கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மயப்படுத்தலாமா? இன்னைக்கு அது இல்ல. அவங்க மோசே மலையில இருந்தாரு. நம்ம எத்தனை பேர் நமக்கு மோசே கஷ்டப்பட்டு மலை மேல ஏறினாரு? சமாதானம் பெறணும்னா நம்ம சில விஷயங்களை ஏறிதான் ஆகணும். என்ன சொல்றது பார்க்கலாம். ஆவிக்குரிய அர்த்தம் சொல்ல பாருங்க. ஏறி போனா நிச்சயமா நீங்க முகம் பிரகாசம் ஆயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில ஏறி தான் போகணும். எல்லா நேரங்களிலும் என்ன ஏறி போகணும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில அவிவிசுவாசம் வரும், அது தாண்டணும். நீங்க மலை மேல ஏறுற மாதிரி சோம்பேறித்தனம் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு நிற்கும். பக்கத்துல தான் இருக்கும். அதான் சோறு எடுத்து சாப்பிடறது கூட பைபிள் சொல்லுது பாருங்க. சோறு எடுத்து சாப்பிடறது கூட சோம்பேறித்தனமா இருக்கும். அந்த அளவுக்குலாம் மோசமானது சோம்பேறித்தனம். ஒரு மலை போல தெரியுமா அது?
அதை தாண்டணும். தாண்டாதான் தேவ பிரசன்னம் நம்ம மேல, அந்த சமாதானம் வேற. கரம் தட்டி தேவன் நாம மயப்படுத்தலாமா? இந்த மோசே மேல போனார், பசி எல்லாத்தையும் மறந்தார், 40 நாள் இருந்தார், தெய்வீக சமாதானம் வரக்கூடிய வார்த்தைகளை வாங்கினாரு. அதை பெறுவதற்கான பாத்திரமாக இந்த ஜனங்க இல்ல. காரணம் அவங்க இருதயத்துல யார் இல்ல? பொன் கண்டுபிடிக்க தான் இருந்துச்சு, கர்த்தர் இல்ல. எழுதி வச்சுங்க, கர்த்தரும் அவருடைய கர்த்தர் இல்லாதனால அந்த வார்த்தையும் இல்ல, உடைச்சு போட்டாரு அவரு. கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் தான் உங்க இதயத்துல சமாதானத்தை தரும், வேற எதுவுமே தராது. எழுதி வச்சுங்க நோட்ல, கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் தான் உங்களுக்கு சமாதானம் தரும். இந்த உலகத்தை வேற யாருமே தர மாட்டாங்க. நான் எங்க வேணாலும் சவாலன்னு சொல்ல போறேன். அந்த ஊழியக்காரங்க எந்த இது யாரும், என் தெய்வம் என் இயேசுக்கு இணையாக வேற யாரும் சமாதானத்தை இந்த உலகத்தை தர மாட்டாங்க. கரம் தட்டி தேவனை நாமத்தை மயப்படுத்தலாமா? அதனால உங்க இருதயத்தை பாதி இயேசு பாதி ஊழியக்காரங்க அப்படிலாம் இல்ல, என் இருதயத்தை முழுமையாக என் இயேசு தான் ஆளுகை செய்யணும். கரம் தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அப்பொழுதுதான் அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ள நீரும் உங்களுடைய வார்த்தையும் என்னை ஆளுகை செய்து கொள்ளும் பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இன்பம் மட்டும் வரும்? நான் போய் தான் சொல்ல மாட்டேன். மேடுகள் வரும், பள்ளங்களும் வரும். எல்லாத்துலயும் உங்களை விடாத கரம் ஒன்று உண்டு, அது இயேசுவின் கரம். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் நான் சொல்றேன். பள்ளங்கள் வரும் பொழுது மனித கரங்கள் கைவிடலாம், சொந்தக்காரன் கைவிடலாம், பிள்ளைங்க கைவிடலாம், ஆனா இயேசுவினுடைய கரம் உங்களை தாங்குகிற கரம், கரங்களே கையே விடாது. ஹல்லேலூயா. அதனால நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. இப்போ ஒரு உதாரணத்தை காட்ட போறேன். இந்த சமாதானத்தை அனுபவிச்ச ஒரு பாத்திரத்தை காமிச்சு நான் முடிக்க போறேன். அவர் பேர் தான் யோபு. நிறைய பேர் இருக்கிறாங்க. யோபு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட இந்த சமாதானத்தை அனுபவிக்கிறார் பாருங்க. அவர் இருதயத்தில் இருந்தது எல்லாமே கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையும் தான். யோபு 16:1 வாசிமா? இல்ல ஓகே, இல்ல யோபு 23:10 முதல்ல வாசி. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவரை நீ சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அதே போல 14 வசனம் வாசிப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஒரு காரியத்தை சொன்னார். இவர் நல்ல நிலையில இந்த வார்த்தையை சொன்னாராங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இவர் நல்ல நிலையில சொன்னார், அது நல்ல ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுக்கிட்டு சொன்னார் அந்த வார்த்தைய. அப்ப எது அவரை இந்த மாதிரி சொல்ல வச்சது? ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். தேவன் சமாதானம். எழுதி வச்சுங்க. யோபு இப்படி பேச வச்சது என்னது? பொண்டாட்டி கைவிட்டாங்க, தேவனுக்கு அதை காட்டுறதுக்காக தான் அந்த உதாரணம் காட்டுறேன். யோபுனுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்றத கடவுள் பிளந்து பார்த்துட்டாரு. ஏன்னா அவர் இருதயத்தில் ஒருவேளை இந்த 7000 கழுதைகளும் குதிரைகளும் என்ன இருக்கு ஒரு ஆசீர்வாதம் அவர் என்ன கொடுத்துருக்கு? ஒருவேளை இப்படி இருக்குமான பிசாசு வேற பார்த்துட்டான். ஆனால் இருதயத்தை பிளந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா உள்ள கர்த்தருடைய வார்த்தை தாங்க இருக்குது. இந்த மனுஷனுக்குள்ள அவ்வளவு பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, கிழக்கத்தி புத்தகத்துல பெரியார் வந்து எதுவுமே இல்லை. மனுஷனுக்குள்ள எங்க இல்ல, அதெல்லாம் வெளியில தான் இருக்குது. ஆனா இருதயத்துல இருக்கிறது இயேசு. கரத்தை தட்டி தேவனை நாமத்தை மயப்படுத்தலாமா? 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. வெளியில யார் இருக்கா? இந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் வரும், வெளியில ஒரு நாள் வெளியில போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன சுடுகாட்டுக்கு போனாலும் அது என்ன என் கூட அது வரப்போறது இல்லை. எது வரும் என் கூட? என் இயேசப்பா வரும். இந்த சரீரம் அழுகி போயிடும், எல்லாமே போயிடும். ஆனா என் இயேசு என்னை விட்டுட்டு போக மாட்டார். எத்தனை என்ன மறுபடியும் உயிர் தொழிலுக்கு செய்கிற தேவன். அதனால்தான் யோபுக்குள்ள பிளந்து பார்த்தாரு. 7000 என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு? 7000 ஆடு மாடுகள் கழுதைகள் இருந்திருக்கா? அத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? பிள்ளைங்க நேசிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்களா? இருதயத்தை கலந்து பார்த்தாரு. அப்புறம் வேற யார் இருந்தது? ஆசையா நேசிக்கிற கண்ணே மணியே அப்படின்னு சொல்ற பொண்டாட்டி இருந்திருக்கிறாங்களா? பார்த்தா யாருமே இல்லை. அவர் சொல்ற வார்த்தையை நீங்க பார்க்கலாமே. யோபு எடுத்துங்க 1ஆம் அதிகாரம். யார் இருந்திருக்கிறா? அப்படிப்பட்டவங்கள தான் இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். யோபு 1ஆம் அதிகாரம் எங்க இருக்குது? 21ஆம் வசனம். நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார், இன்பத்திலும் துன்பத்திலும் என் தெய்வம் தான் எனக்கு சமாதானம். இருதயத்தை பிளந்து பார்த்தாரு. தேவனுக்கு சந்தோஷம் கிடைச்சதா? அவரு தான் அங்க இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இருதயத்தை பிளந்தா யார் இருப்பா? நான் ஆசையா நேசிக்கிற பொண்ணு இருப்பா, வாயில கர்த்தர் சொல்லிட்டு உள்ள யார் இருக்கா? நான் ஆசையா நேசிக்கிற மகள் இருப்பாங்களா? ஆசையா நேசிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்களா? ஆசையா நேசிக்கிற மனைவி இருப்பாங்களா? எல்லாம் இருக்கட்டும், வேணாம்னு சொல்ல. ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு நெருக்கமான இடத்துல என் கர்த்தர் மட்டும் தான் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவன் நாம மயப்படுத்தலாமா? அவர் தாங்க வருவாரு நிரந்தரமா நம்ம கூட. அப்படி நினைக்கிறவங்கள தான் இருதயங்களில் தேவ சமாதானம் ஆளும்.
நிறைய பேர் பணம் ஆண்டுகிட்டு விட மாட்டேங்குது, நீங்க பதவி ஆண்டுகிட்டு விட மாட்டேங்குது இருதயத்தை. அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். தேவ சமாதானம் உங்களை விட்டுட்டு போகாது. அல்லேலூயா. அதுக்கு யோபு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அதான் தான் பொண்டாட்டி பாருங்க, அந்த மனைவி ரொம்ப நல்லவங்க தான், என்னன்னு தெரியல அப்படி பேசிட்டாங்க. அந்த நேரத்தில் பிசாசனுடைய தூண்டுதல்ல அப்படி பேசிட்டாங்க. 6ஆம் வசனம் வாசிக்க 2:6. இல்லம்மா, அந்த மனைவி சொல்லுவாங்களே, 9ஆம் வசனம்ப்பா. பிசாசுடைய இலக்கு 2 தாங்க. தேவனும் இருதயத்திலிருந்து எடுத்துடணும், அவருடைய வார்த்தையை எடுத்துடணும். 2 அவர் சக்சஸா இருந்தாரு. ஒண்ணு அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க யோபுவை. பைத்தியக்காரி டைரக்டா திட்டல, ஆனா பைத்தியக்காரி போல அவ்வளவு நாள் அவங்க வந்து பணமா இருக்கிறப்ப அன்பே கண்மணியே என்னது என் முத்து இன்னொன்னு செல்லமா கொஞ்சம் இந்த வாயில பைத்தியக்காரன் சொல்றது கூட பயப்படுறாரு. ஏன் தேவ பயம் ஒரு பக்கம் இருதயத்தில் இருக்கிறதுனால தேவ பயம். அது சொல்றதே அப்படி அழகா சொல்றாரு பாருங்க. பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, அவ்வளவு நாள் நேசிச்ச மனைவி கூட என்ன நீ முட்டாளா பேசுறமா, என் இருதயத்தில் யார் இருக்கா, நீ அவரே எடுத்து போடுன்ற. இவ்வளவு நாள் போனது கூட வாயை தந்து பேசாத மனுஷன், முதலெல்லாம் கழுதெல்லாம் போயிடுச்சு, அப்ப கூட வாயை தந்து கத்தாத மனுஷன் அப்பதான் கத்துறாரு. என்ன கத்துறாரு, நீ பைத்தியக்காரி போல. அப்ப என்ன சொல்ற அந்த வார்த்தையை, நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து அவரை விட்டா என் சமாதானமே போயிடுமா, என் வாழ்க்கையே போயிடுச்சுமா. அப்ப இவ்வளவு நேரம் போனதுதான் உங்களுக்கு சமாதானம் போலையா அப்படின்னு நான் சும்மா உங்களுக்கு டப்பிங் கொடுக்குறேன். அப்படி நான் கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மா. அப்ப இவ்வளவு நாள் அவர் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு என்னை விட்டு போயிட்டாரு, அவரு போய் தூஷிக்கணும்னு சொல்றியே, அவரு என்னை விட்டு போனா எனக்கு என்ன இருக்காதுமா, தேவ சமாதானம் என்னை விட்டு போயிடுமே. அப்ப இவ்வளவு நாள் இதெல்லாம் இருக்குது, கொண்டாட்டி நானே உன்னை இது மாதிரி சொல்றேன், அதெல்லாம் உனக்கு சமாதானம் போறதா தெரியலையா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, மறுபடியும் சொல்லிப்பாரு, பைத்தியக்காரி போல நீ பேசாதம்மா, அவர் தான்ப்பா எனக்கு இருதயத்துல சமாதானம். கரணம் தட்டி தேவனை நாம மயப்படுத்தலாமா, அவர் தான்ப்பா என் இருதயத்துல சமாதானம், அவர் தான் என் இருதயத்துல இருக்கிறது, அந்த வார்த்தை தான் என்ன நடக்குது. அதனாலதான் யோபு 23:10 மறக்காதீங்க. மறுபடியும் வாசிங்க அதை. சோதித்த பின்னு எந்த ஒரு மனுஷனும் இவ்வளவு நிதானம் இருந்து பேசவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே போய் பறி போய் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. பேச வச்சது தேவ சமாதானம். அல்லேலூயா. தேவனை இருதயத்தில் ஆளுகை செய்ய விட்டு கொடுத்தவர் அவர். 23:10 மட்டும் நான் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது 10-12 வாசிமா. பின் வாங்குவதில்லை, வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும். அதனால தாங்க காத்துக்கிட்டாரு அவர் தேவ சமாதானத்தை. அல்லேலூயா. நண்பர்கள் வந்தாங்க. யோபு 16:1 பாருங்க, உங்களுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு. யோபு 16:1 வாசிங்க. அவங்க தேற்றுவாங்கன்னு பார்த்தா தேற்ற மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு பாருங்க. நல்லா தான் வந்தாங்க நண்பர்கள். பொண்டாட்டி அது மாதிரி சொல்லிட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் சொல்ற மாதிரி வந்தாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுறாங்க, அவங்களுக்கு யோபுக்கு சமாதானம் கொடுக்குற மாதிரி பேசல. யோபுனுடைய வாயில இருந்து என்ன வருது, நீங்கள் எல்லாரும் அல்லப்புண்டாக்குகிற தேற்றரவாளர். அப்ப யார் சமாதானத்தை கொடுக்குறவரு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உங்களை வந்து இருக்கிற வேதனையில இன்னும் கொஞ்சம் வேதனை. ஆனா என் தெய்வம் அப்படி இல்லைங்க. நிஜமாக என் இயேசு உங்களுடைய இருதயத்திலிருந்து உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிற பாவத்தையும் காட்டி உன்னை திருத்துபவரும் அவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னையும் என்னையும் அந்த தெய்வத்தை நீங்க கைவிட்டு. யோபு உதாரணம் காட்டியிருக்கேன், நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த பிரசங்கமே முடியாது. இந்த யோபுனுடைய வாழ்க்கையில இந்த சங்கீதம் 119 எல்லாம் நிறைய தொடர்புடையதாக காணப்படுகிறது. ஒரு சில வசனங்கள் கூட வாசி முடிக்கலாமா? யோபுனுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணிப்பாங்க. சங்கீதம் 115 165 வாசிங்க. சங்கீதம் 119 165 சாரி. அவர் கற்பனைகளை விட்டு விலகாதனால மிகுந்த சமாதானத்துல யோபை பாதுகாத்துக் கொண்டார். யோபு 119:28 சாரி சங்கீதம் 119:28 சங்கீதம் 119:28. யாருடைய ஆத்மா? அந்த இடத்துல யோபுவினுடைய ஆத்மா சஞ்சலத்தால கரைந்து போய் கொண்டாலும். வாசிமா. வசனத்தின்படி எடுத்து நிறுத்தி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை நாம மயப்படுத்தலாமா? சஞ்சலத்தினால அவருடைய ஆத்மா கரைந்து போல இருந்துச்சு. யாருக்கு? யோபுக்கு.
அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தன்னை நொந்துக்கிட்டாரு, ஐயோ என்னால முடியலன்னு தன்னை நொந்துக்கிட்டாரு. ஆனா கர்த்தரை வந்து எந்த இடத்துலயுமே கர்த்தருடைய வார்த்தை விட்டு ஒரு விலகல. ஹல்லேலூயா. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது யோபு கிட்ட. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இன்பங்கள் வந்தாலும் சரி, நீங்க எப்படி இருக்கணும்? யாரை இருதயத்துல வைக்கணும்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் இருதயத்துல வச்சிருக்காரு. யோபு அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றாலும் அவருடைய கவனம் எல்லாம் தன்னுடைய பிள்ளை பாவம் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி யார் மேல இருந்தது? தேவன் என்னை விட்டு போயிடக்கூடாதுப்பா, எப்பா போய் பலி கொடுங்கப்பா. அவர் முழுக்க முழுக்க யாரை நம்புறாரு? தேவன் மேல பயப்படுறாரு. இருக்கிற தேவனை நான் வெளியில விட்டுறக்கூடாது. என் பசங்க என்ன தேவையில்லாம தேவன் திட்டாங்கன்னா என்ன ஆயிட போகுது? அவங்களுக்காக என்ன பண்ணுவார்? பலி கொடுப்பார். அப்ப எவ்வளவு தேவன் மேல அன்பும் வார்த்தைகள் மேல அன்பு இருந்ததுனாலதான் இதயத்துல வச்சிருந்தாரு. தேவ சமாதானம் அப்பவும் அப்படிதான் இருந்தாரு, துன்பத்திலையும் அப்படிதான் இருந்தாரு. கர்த்தர் பார்த்தாரு, இவனை விட ரெண்டு பக்கமும் என்ன பண்ணான்? இன்பத்திலையும் இப்படிதான் இருக்கிறான், துன்பத்திலையும் அப்படிதான் இருக்கிறான். ஆனா ரெட்டத்திலையும் அவனை ஆசீர்வச்சிடலாம். கரண் தட்டி தேவன் நம்ம பயன்படுத்தலாமா? ரெட்டத்திலையும் ஆசீர்வச்சு விட்டாரு. உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாரா? என்னையும் ஆசீர்வதிப்பாரா? அப்ப தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல ஆளுகை செய்யணும். ஆமென். அதோட ஆமென். என்னையும் ஆசீர்வதிப்பார். உங்களை தேங்க்யூ சிஸ்டர். அப்போ ஏன்னா இந்த மாதிரி உங்க சமாதானம் நம்ம இதயத்துல ஆளுகை செஞ்சதுன்னா நாம எல்லாமே மத்தேயு 5 முடிக்க போறோம். மத்தேயு 5:5 எடுங்க. நாம எல்லாருமே நம்ம சமாதானம் மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக மாறுவோம். இதுமா அது சமாதானம் பண்ணுகிறவங்க எங்க வருது? ஏன்னா நமக்குள்ள அளவில்லாத சமாதானத்தை தேவன் கொடுக்கும் பொழுது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் இவங்களுக்கு எல்லாம் போய் நம்ம சமாதானம் பண்ற அளவுக்கு நம்மள தேவன் சமாதானம் வச்சிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட சமாதானத்தை உடையவங்க அவங்க கஷ்டத்தையே பார்த்துட்டு என் கஷ்டமே இங்க பெருசா இருக்கு அப்படின்னா பேச மாட்டான். எனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவை பார்த்துவார், மற்றவங்களையும் பார்க்க போயிடுவாங்க. அவன் தான் தேவ சமாதானம் உடையவன். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இந்த சமாதானம் நமக்கு வேணும்னு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, விசுவாசத்துல தேவனுடைய ஆளுகை இருந்தா அவன் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். பார்த்தோம் நம்ம சூப்பரா ஆயிடும் சொன்ன. நீ தேவ சமாதானம் நம்ம இந்த சமாதான தேவ சமாதானத்துல அவருடைய ஆளுகை இருந்தா நம்ம சமாதானம் எப்படி இருக்கும்? மத்தவங்களுக்குள்ள போகும் அந்த சமாதானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசுப்பாவை மத்தவங்களுக்குள்ள நம்ம காட்டுவோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு பிரியாணி வாசனை பக்கத்து வீட்டுல இருந்து வருது, என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? அந்த வாசனையை தான் முடிக்க முடியும். சாப்பிட முடியுமா? ஐயோ சிக்கன் பிரியாணி ஒரு 2 பீஸ் சாப்பிடுறேன் அப்படி சாப்பிட முடியுமா? ஏன் சாப்பிட முடியாது? வாசனை தான். சரி ஓகே அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனா இந்த சமாதானம் அப்படி கிடையாது. என்னது இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன வச்சிருக்காங்களோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த உங்க வீட்டுல இருக்கிற சமாதானமானது பக்கத்து வீட்டுக்கு போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்காது? அவங்க அனுபவிப்பாங்க. அந்த இயேசுவிடத்துல ஓடி வருவாங்க உங்ககிட்ட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரணம் தட்டி அவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? அதுதான் தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யணும். அப்ப நான் சொல்லி முடிக்க போறேன். தேவ சமாதானம் இருதயத்தில் ஆளுகை செய்யணும்னா என்ன வேணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இயேசுப்பா நம்ம இருதயத்துக்குள்ள வரத்துக்கு இடம் கொடுக்கணும். நம்ம கவலைகளை அவர்கிட்ட ஷேர் பண்ணி விட்டு கொடுக்கணும். அதோட விட்டுடாம அவர் நம்மளை என்ன பண்ணோம்? ஆளுகை செஞ்சு நடத்தணும். அவருடைய வார்த்தை நம்மளை ஆளுகை செஞ்சு நடத்தணும். அப்படி நடத்தும் பொழுது என்ன நமக்கு நடக்கும்? யோபு உதாரணம் காமிச்சேன். இன்பமானாலும் துன்பமானாலும் தெய்வீக சமாதானம் உங்களை விட்டுட்டு போகவே போகாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களும் உங்களை விட்டுட்டு போகவே போகாது. அதனாலதான் யோபுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சது? பூரண சமாதானம் உள்ளவனா அவருடைய ஆயுசு நல்லபடியா அவர் முடிஞ்சது. எத்தனை பேர் நல்லபடியா நம்ம வாழ்க்கையை முடிக்கணும்னா நம்ம இருதயத்துல கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் வச்சுங்க. அப்போ இருதயத்தை தெய்வீக சமாதானம் ஆண்டு கொண்டே இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் வெறுமனே உன்னை கைவிடவே மாட்டார்னா சொல்ல மாட்டேன். கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் இருதயத்தில் வைத்திருந்தால் உன்னை இயேசு கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெய்வீக சமாதானம் உன்னை விட்டு போகவே போகாது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்கள். பவுலினுடைய இந்த வாழ்க்கை மாத்திரம் பெற்று போயிடலாமா? எபேசியர் 1:2 வாசிங்க. எபேசியர் 1:2 வாசிச்சு முடிக்க போறோம். அவர்தான் நமக்கு சமாதானத்தை பெருக செய்கிறவர். சமாதானமும் இந்த வாழ்த்து இந்த சபையாருக்கு வேணுமா? எபேசு சபைக்கு மட்டும் தானா? ஆவடியில் இருக்கிற இந்த இயேசுவே ஜீவவழி ஊழியங்கள் சபைக்கும் இந்த வாழ்த்து வேணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அவரையே நம்புங்க. அவர்தான் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் பெருக செய்கிறவர். ஆமென். God bless you all. God bless you.